இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணாகமம் 33 அதிகாரம். மோசே, ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள். ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள். ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையம் இறங்கினார்கள். மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள். தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள். மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசேரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். மோசேரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள். பெனையாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்த போது 123 வயதாயிருந்தான். அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென்திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள். பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையில் உள்ள அபாரிமின் மேடுகளிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள். தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயுமிலே பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திப்லத்தாயுமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரிம் மலைகளிலே பாளையம் இறங்கினார்கள். அபாரிம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள்.
யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்சிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தீம் மட்டும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவர்க்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக் கொள்ள கடவீர்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 34 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபின் மேடுகளைச் சுற்றி சீன் வனாந்திரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் பர்னேயாவுக்கும் அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றிப் போய் கடலில் முடியும். மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து, அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து, சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கே இருந்து கின்னரேத் கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும், காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்றான். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனிதருடைய நாமங்களாவன: யூதா கோத்திரத்துக்கு எப்புனேயின் குமாரனாகிய காலேபும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியோதின் குமாரனாகிய சாமுவேலும், பென்யமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும், தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும், எப்பிராயிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாபான் என்னும் பிரபுவும், இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அகியுத் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. எண்ணாகமம் 35 அதிகாரம்.
எரிகோவின் அருகே யோர்தானைச் சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளி நிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும். பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும் தெற்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் அளந்துவிடக் கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளி நிலங்களாயிருப்பதாக. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடிப்போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளையல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளைச் சூழ்ந்த வெளி நிலங்களுமே. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது அதிகமுள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பிப்போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களால் இருக்க வேண்டும். ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். ஒருவன் பகையினால் ஒருவனை விழத் தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம். ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப் பண்ணினதினாலாயினும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகைஞனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழிவாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழிவாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாயவிதி பிரமாணமாயிருக்க கடவது. எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள்.
ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தியில்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 36ஆம் அதிகாரம். யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே. அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. இப்படியிருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. கர்த்தர் செலப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம். ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். செலப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், திர்சாள், ஒக்லாள், மில்காள், நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடே இருந்தது. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே.